பெரிய நிலப்பரப்பு, உப்பு நீர், நன்னீர் என இரு வகைகள் உள்ளன. உப்பு நீர், நன்னீர் என இரு வகைகள் உள்ளன. எடுத்துக்காட்டு: உப்பு நீர் ஏரி ராஜஸ்தானில் உள்ள சாம்பார் ஏரி, நன்னீர் ஏரி ஆந்திராவில் உள்ள கொல்லேரி ஏரி. நீர்வீழ்ச்சி: மலையின் உயரமான பகுதிகளில் இருந்து கீழே விழும் நீர். எடுத்துக்காட்டு: குற்றால அருவி. ஓடை: சிறிதாகும் ஓடும் நீர். ஆறு: மலைகளில் உற்பத்தியாகி கடலிலோ பெருங்கடலிலோ கலக்கும் நன்னீரை கொண்ட பெரிய நீரோடை. எடுத்துக்காட்டு: காவிரி, வைகை. கடல்: ஒரு பகுதி நிலத்தால் சூழப்பட்ட உப்புத்தன்மை கொண்ட பரந்த நீர்ப்பரப்பு. எடுத்துக்காட்டு: அரபிக்கடல். பெருங்கடல்: கண்டங்களை பிரிக்கக்கூடிய கடலை விட பெரிய உவர் நீர்ப்பரப்பு. எடுத்துக்காட்டு: இந்திய பெருங்கடல். வெரி குட். நிலத்தடி நீர் பூமியால் உறிஞ்சப்பட்டு நிலத்தின் கீழ் சேமிக்கப்படும் நீர். அதான் என்ன நிலத்தடி நீர். ஊற்று நீர்: அதிக அழுத்தம் காரணமாக நிலத்தடியில் இருந்து தானாக புவியின் மேற்பரப்பை வந்தடையும் நீர். வளைகுடா: நிலத்தால் சூழப்பட்டு கடல் நீர் உச்சேரும் கூடிய பகுதி. எடுத்துக்காட்டு: கட்ச் வளைகுடா. விரிகுடா: உட்செல்லும் நிலத்தால் சூழப்பட்ட அகன்ற கடல் பகுதி. எடுத்துக்காட்டு: வங்காள விரிகுடா. உப்பங்கழி: கடலில் இருந்து பிரிந்து ஆழம் குறைவான பகுதிகளில் உருவாகும் உப்பு நீர் ஏரி. எடுத்துக்காட்டு: ஒடிசாவில் உள்ள சிலிகா ஏரி. நீர்ச்சந்தி: இரண்டு மிகப்பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பரப்பு. எடுத்துக்காட்டு: நீர்ச்சந்தி.